சின்ன கோடிக்காயான் தாயாரம்மா ராசவனுக்கு சிறுகாம்பு வெத்தலையான் என்ன பத்த அம்மாவ. சின்ன கோடிக்காயான் தாயாரம்மா ராசவனுக்கு சிறுகாம்பு வெத்தலையான் என்ன பத்த அம்மாவ. நான் சிரிச்சு பறிக்க முன்ன என்ன பத்த அம்மாவன வயசுலயோ தாயழந்த என்ன பத்த அம்மாதாவ. வண்ண கோடிக்காயான் என்ன பத்த அம்மாவனுக்கு வடிகாம்பு வெத்தலையான் என்ன பத்த அம்மாவ. நாளைக்கு வளைச்சு பறிக்க முன்ன தாயாரம்மா மாதாவ. நான் வளைச்சு பறிக்க முன்ன தாயாரம்மா மாதாவ. நான் வயசுலயோ தாயழுந்த என்ன பத்த அம்மாள. மாசி மழை வேய என்ன பத்த அம்மாள. நம் மரத்துக்கு ஒரு காயறைக்கு என்ன பத்த அம்மாவ. நான் மயிலோ நான் நஞ்சு வந்த என்ன பத்த அம்மா. எனக்கு மயில உணர்த்திடுவா என்ன பத்த அம்மாள. எனக்கு மக்க வசி ஆக்கிடுவா என்ன பத்த தாயார. தும்ப துளசியெல்லாம் என்ன பத்த அம்மாவ. எனக்கு தோட்டம் நிறைஞ்சு நிற்கும் என்ன பத்த அம்மாதாவ. நான் தெருவாசு வெட்ட மகா என்ன பத்த அம்மாள. எனக்கு தோட்டம் வேலை நிற்கும் என்ன பத்த அம்மாள. பம்ப பரட்டையெல்லாம் என்ன பத்த அம்மாள. எனக்கு பாதை நிறைஞ்சு நிற்கும் என்ன பத்த அம்மாள. நான் பாண்டி மன்னார் பத்த மகா என்ன பத்த அம்மாள. எனக்கு பாதை வேலை நிற்கும் என்ன பத்த தாயார. ரொம்ப நாள் கழிச்சு தான் அங்கே வந்தாங்க. நாங்கள் வந்தது பிறகு அவங்க இங்கே வந்தாங்க. 2 குழந்தை பிறந்த பிறகு அங்கே வந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் இதுக்கு முன்னே ஈத்தலுக்கு போவோம். ஈத்தலுக்கு போய் கூடையெல்லாம் போடுவோம். வெத்தலை இருக்கா, வெத்தலைக்கு கூடை போடுவோம். அது எல்லா ஊரே போட்டுச்சு. ஊரே போடவும் அதுக்கடுத்து கஷ்டப்பட்டு எல்லாருமே நாங்கள் இருந்து அந்த கூடையை பின்னி கொடுத்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. அன்னன்னைக்கு அரிசி வைங்கன்னு சாப்பிடுவோம். சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து வால்மையாக்கி அது பிறகு அவங்க 2 குழந்தை பிறந்த பிறகு தான் வந்தாங்க. அங்கே வந்துட்டு அதுக்கடுத்து ஒரு 5 வயசு வரைக்கும் இங்கே இருந்தாங்க. இங்கே இருந்துட்டு அது பிறகு அங்கே அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் தான் இவங்களை படிக்க வைக்க 3 பேருமே படிக்க வச்சாங்க. பெரியவனை படிக்க வச்சாங்க, நடுவில் படிக்க வச்சா அவன் படிக்கலை. பாட்டி வீட்டிலேருந்து படித்தா. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போன போய் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு போனது. பாட்டி தாத்தா இறந்த பிறகு அங்கே போயிட்டா. அங்கே போய் தான் இருந்து பெரியவனையும் படிக்க வச்சு சின்னவனையும் படிக்க வச்சு இவனையும் படிக்க வச்சா. படிக்க வச்சு தான் இவன் ஆனால் நல்லா படிப்பான். என் மகா செய்யாளோட 2 ஆகி 2 பேருமே நல்லா படிப்பாங்க. அவள் 2வது மார்க்கு இவன் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து நல்லா படித்தாக. படித்து அதுக்கப்புறம் இவன் நான் வெளிநாட்டுக்கு போவாங்கன்னு நாங்கள் நினச்சோம். நல்லா படிக்கானே சம்பாதிப்பான் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நான் அப்படி நினச்சேன். ஆனால் அவன் மெட்ராஸில் போய் கதை எழுதாமல் எங்களுக்கு தெரியாது. ஆமாம்மா, இது உண்மைதான். நல்லா சம்பாதிப்பான், அவங்களோட இருப்பான்னு நான் நினச்சோம். ஆனால் அவன் கடைசியில் போய் கதை எழுதுறதுக்கு போயிட்டான். எழுத்தாளராக ஆகுவார்னு நான் அதை கவனிக்கலை. ஆனால் நல்ல படிப்பான். ஆனால் துருன்னு எப்போவுமே நல்ல படிப்பான். ஆனால் எனக்கு இந்த படிப்பு விவரம் நான் படிக்கலை ரொம்ப. அதனால எனக்கு இதில் உள்ளது தெரியாது. ஆனால் நல்ல படிப்பான். வேற காலேஜ் முடித்த பிறகு தான் புக்கு படித்து அவன் எழுத்தாளராக ஆகணுங்கிற எய்ம். அதுக்கு தான் அவனுக்கு கூடுதல் ஆர்வம். ஆனால் நல்ல படிப்பான். சின்ன வயசுலேருந்து அவன் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, அவனுக்கு இந்த டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். ப்ளஸ்ஸு நல்லா படிப்பான். நல்லா படிப்பான். ரொம்ப ரொம்ப சாஃப்டான குணம். அவன் மேக்ஸிமம் யார்கிட்டையும் சண்டைக்கு போய் நின்று கூட பார்த்ததில்ல. அந்த மாதிரி உள்ளவன் தான். அவன் கதை எழுதுவான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எப்படியாவது ஒரு ஆக்டர் ஆயிடுவான்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு அப்போ இருந்தே ஒரு சின்ன ஒரு ஆசைகள் இருந்துச்சு சினிமா பக்கம், சின்ன வயசுலேருந்தே. ஆனால் அவன் இப்போ கதை எழுதி இந்த அளவுக்கு ஆகாமன்னு நினச்சி கூட பார்க்கல. இது ஒரு புதுசான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. எங்கள் ஊர் பையங்கன்னு நான் குறை சொல்லதுக்கு இல்லை. எங்கள் ஊர் பையங்களில் இவ்வளோ பையன்லேருந்து இவ்வளோ பையன் வரைக்கும் வேறு மாதிரி உள்ள பையங்க. ஆனால் அதில் அமைதியாக இருப்பான். அது அப்படி போகாதங்க இப்படி போகாதங்கம்மா. ஆனால் அவன் எழுதுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
அவங்க கதைகள்ல இருக்கிறத வந்து அவங்க வீட்ல இருந்தே செயல்படுத்தி வராங்க. ஏன்னா, நான் எங்க அத்தை, மாமா இறந்ததுக்கு பிறகு அத்தைய எப்படி பார்த்துக்கிறணும். ஒரு பொண்ணு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அது என்ன விஷயங்கள்? ஐயோ! அது வார்த்தைகளால வரமாட்டுக்கு. ஆ ச அந்த சடங்குகள்ல இருந்து வெளியில வரணும். இதுக்கு முன்னாடிலாம் பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க இருந்ததுல வந்து அவங்க அம்மாவ பழைய மாதிரியே நம்ம அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படிலாம் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அதே மாதிரியே நம்ம அம்மா இருக்கட்டும்ங்கிறத வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவங்க அம்மா அந்த நம்ம வீட்ல இருந்தே எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. அத வந்து வீட்ல செயல்படுத்தியும் காட்டுறாங்க. அப்பா இறந்த பிறகு ஒரு 1 வருஷம் கழிஞ்சு நான் 2 வருஷம்லாம் வீட்ட விட்டு வெளிய போகாம தான் இருந்திருக்கேன். அதுக்கு அடுத்து ஒரு 1 1/2 வருஷத்துக்கு அப்புறமே நம்மள வெளிய கொண்டு வரணும்ங்கிற எய்ம்ல இருந்தோம். நம்ம அம்மாவ வெளிய கொண்டு போய் எங்க போனாலும் என்னைய கூட்டிட்டே போவான். கூட்டிட்டே போவான், கூட்டிட்டே வருவான். ஆனா நம்ம அம்மாவ நம்ம அப்பா இருக்கையில எப்படி வைக்கணும்? அதே எண்ணத்துல வைக்கணும்னு. ஆனா மத்த பேரு அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அந்த எண்ணம்லாம் இல்ல. நம்ம அம்மா, நம்ம அப்பா இருக்கையில எப்படி இருந்துச்சோ, அதே இதுல கொண்டு வரணும்ங்கிற ஒரு குறிக்கோள்ல இருந்தோம். அதுக்கு அடுத்து அவன் என்னைக்கு எனக்கு பூ வச்சு, பொட்டு வச்சு ஆனா பொட்டு நான் எப்பவுமே வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வளையல்லாம் கழட்டக்கூடாதுன்ட்டாங்க. பூ வைக்கிறது கொஞ்சம் தயங்குனேன். ஆனா பூ வச்சு என்னைய எங்கனாலும் கூட்டிட்டு கைய புடிச்சே கூட்டிட்டு போயிருக்கான். கூட்டிட்டு போயிருக்கான். இப்ப நான் தைரியமாவே வச்சுக்கிட்டு போவேன். எங்க போனாலுமே நான் வைப்பேன். யார் என்ன சொன்னாலுமே. ஆனா பெரிய ஒரு கஷ்டமெல்லாம் அனுபவிச்சேன். அவங்க இல்லாத சமயத்துல, ஆமா இவ அலையுதா பூ வச்சுக்கிட்டு, பொட்டு வச்சுக்கிட்டு, புருஷன் செத்த பிறகு அப்படின்லாம் சொல்லியிருக்கான். நான் ஒரே வார்த்தை என் புள்ளைகளுக்காக வேண்டி, அவங்க என்ன சொல்றாங்களோ அத நான் செய்வேன் அப்படின்னுட்டு தைரியமா இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தைரியம் குடுத்தது அவன் தான். பூ வச்சு, பொட்டு வச்சு என்னைய இப்பவும் எங்க கூட்டிட்டு போனாலும் சரி, பூ வாங்கி என் தலையில வைக்காம கூட்டிட்டு போமாட்டான். அவங்க அப்பா இப்ப 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் ஆயிருக்கு. அதுல ஒரு 1 1/2 வருஷம், 2 வருஷம் கழிச்சாவே எனக்கு நல்ல தைரியம் குடுத்ததே அவன் தான். நான் அதுவும் தட்டியுமே வீட்ட விட்டு வெளிய போகாமலே தான் இருந்தேன். "வாம்மா, நீ என்னத்துக்கும்மா பயப்படுத? நான் இருக்கோம்ல" அப்படிம்பான். ஆனா பூ வைக்காம எங்கேயுமே கூட்டிட்டு போமாட்டான். ஆனா நான் எல்லாருமே தப்பா பேசுவாங்க. ஆமா பெருசன் செத்த பிறகு என்ன பூ வச்சுக்கிட்டு, பொட்டு வச்சுக்கிட்டு போறான்னு. இதையும் கழிஞ்சு கோயிலுக்குள்ள கொண்டு போய் கோயில் கொடைக்கு எனக்கு பூ வச்சு, அங்க போய் எனக்கு வாங்கி, எனக்கு கோயிலுக்குள்ள வச்சு 100 ஆள் நிக்கையில எனக்கு பூ வச்சு, அப்படியே 2 பேருமே சேர்ந்து நடுவுலன்னு வீடியோ எடுக்க, இவன் பூ வைக்க. அவன் பூ வைக்க, இவன் வீடியோ எடுக்க. அப்போ ஊர் ஜனமே புள்ளைகள் இருந்தா இப்படி இருக்கணும். அதுல ஒரு சந்தோஷமா அவங்க அப்பா இறந்த பிறகு பார்த்துக்கிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருமே ஊர்கள்ல பேசுறது பூராமே இவங்கலாம் இதத்தான் பேசுவாங்க. என்ன இருந்தாலும் நம்ம வந்து இப்படியெல்லாம் நம்ம வீட்டுகள்ல இல்ல. ஆனா நான் செல்வம் இவ்வளவு தூரம் அவங்க அம்மாவ வெளிய கொண்டு வந்தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. என் கண்ணுக்கு எதுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன நான் அங்கிட்டு போன பிறகும் இருந்தாலும் பையன் இருந்தா அப்படி இருக்கணும். கெட்டிக்கார பையன். நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க அம்மாவ. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அழுக சொல்லும் என்னகிட்ட. நான் இல்லாட்டிலுமே நீங்க இந்த மேல முக்குல போய் விசாரிச்சு பார்த்தாலுமே, யாரு? அவன் அமைதியா உள்ள டைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு கருத்தாவுள்ள பையன் அப்படின்னு. அவன் கெட்டிக்காரன். அவனுக்கு வந்து மூளை வளர்ச்சி அதிகம். சரிங்களா? மூளை வளர்ச்சி அதிகம். அதிகமாக போய் தான் அங்க போயிருக்கு. கதை எழுத சொல்லியிருக்கு. இப்ப எங்கள மாரி இருந்தா நாங்க இங்க தான் இருப்போம். அவன் மெட்ராஸுக்கு போ முடியாதுல்ல. அதுதான். என் பேர் கிருஷ்ணன். சொந்த ஊர் தென்காசி மாவட்டம், புளியூர் வில்லேஜ். செல்வம் வந்து அண்ணன் பையன். அவன் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு வந்து ஆர்வமாக ஒரு சமுதாயத்தில் என்ன ஒரு சமுதாயம் எப்படி இருந்தது, அது வந்து தாழ்மை இருந்தாங்களா ஏழ்மை இருந்தாங்களா, அதை வந்து ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வரணும். அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது அந்த காலத்தில், அதை வந்து ஒரு கதையாக கொண்டு வரணும், அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு ஆர்வமாக இருப்பாப்புல. சின்ன வயசுலேருந்து படிக்கிற காலத்துலேருந்து எங்களுக்கு தெரியும். பிறந்த நாள்லேருந்து தெரியும். எங்க நடுத்தர குடும்பமா இருந்தாலும் பையனுக்கு படிக்கிற வாய்ப்பு ஆண்டவர் குடுத்துருந்தாரு. நல்லா படிப்பான். படிக்கும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய நல்லா பழகுவான். ஸ்கூல் டீச்சர்ஸு நல்லா பழகுவான். அணுகுமுறை நல்லா இருக்கும். படிக்கிற காலத்துல மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல பாடங்கள் சொல்லிக் குடுக்குறது, அறிவுரை சொல்லுவான். அப்பவுமே அவனுக்கு மற்றவங்க நல்லா பழகுற தன்மை உண்டு. பெரிய நல்லா அவனை விட கொஞ்சம் வயசுல கூட நம்மகிட்ட நல்லா பேசுவான். பாசமா இருப்பான்.
நல்லா கதை பேசுவார் உங்கள்கிட்ட சின்ன அழகா கதை பேசுவோம், நல்ல கதை ஓடுவேன், கதைங்க அழிப்போம், நாங்கள் ரெண்டு நல்ல சிரித்துக்குருவோம், நல்ல குழம்புல கையை போட்டு நல்ல பேசிக்கிடுவோம், அம்பா இருப்போம். ஆமா. இந்த ஊருக்கு வந்து கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது. எனக்கு அவங்கள இப்போ 5, 6 வருஷமா தான் தெரியும். ஆனா பழகுறதுக்கு நல்லா எல்லாத்துட்டையுமே நல்லா பேசுவாங்க. நான் புதுசா வந்திருக்கேன். ஆனா புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்க. நல்லா பேசுவாங்க. ஜாலியா பேசுவாங்க எப்போதுமே. எது நம்ம எதனாலுமே ஷேர் பண்ற அளவுக்கு நல்லா பேசுவாங்க. அத படிச்சு முடிச்ச பிறகு அவனை வந்து என்ஜினியரிங் அனுப்பணுங்கிற எண்ணத்துல அவங்க அப்பா இருந்தாரு. படிக்க போனான். அதனால நான் அவனுக்கு இன்ஜினியரிங் போயிருந்தா கூட இன்னைக்கு எந்த அளவு அவனுக்கு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இலக்கைக்கூட இருந்திருப்பான். ஒரு ஆபீஸ்க்கு போயிடுவான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பான், அவன் வேலை பார்க்குற இடம். இது அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு எழுத்தாளருங்கிறது அநேக மக்களுக்கு தெரியும். அவன் வந்து இந்த கிராமத்து வாழ்க்கையை பற்றி கதை எழுதுறது எங்களுக்கு தான் தெரியும். அவார்டு வாங்கினது தெரியும். அவங்க அப்பா அம்மா ஆசையும் நிறைவேற்றி வச்சிருக்கான். எனக்கு ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு, ஒரு துக்கமும் இருந்துச்சு. துக்கம் வந்து அவங்க அப்பா இல்லாதது. சந்தோஷம் வந்து நம்ம இவ்வளவு தூரத்துக்கு ஒரு கஷ்டத்துல நம்ம புள்ள இன்னைக்கு வெளியே வந்திருக்கானேங்கிற ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. ஆனா நான் விருது வாங்கையில நான் பின்னாடி இருந்து அழுதுகிட்டு இருந்தேன். பொண்ணுங்கள்லாம் அந்த சைடு இருந்த பொண்ணுங்கள்லாம் ஓடியாந்து அந்த அன்னைக்கு முடிச்சுட்டு வந்ததும் என்னைய பிடிச்சி கெட்டி பிடிச்சி அழுதுச்சு. இவ்வளவு அம்மா உங்களை நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம்மா, நீங்க கண்ணீர் வடிக்குதுன்னு பார்த்தேன், அந்த சந்தோஷமும் பார்த்தேன் அப்படின்னுச்சு. என்னத்துக்குமா நீங்க அழுதே, சந்தோஷப்பட வேண்டியது. நான் அதுக்கு பதில் இப்படி சொன்னேன், சந்தோஷம் எனக்கு வந்து அவன் விருது வாங்குறது. இன்னைக்கு விருது வாங்கையில பார்க்க முடியாத சூழ்நிலை அவ அப்பா. அதான் நான் சொன்னேன். இப்போ வந்து விருது வாங்கிட்டு வந்தாங்க. அத பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியாது. ஏன்னா, இப்போ நம்ம ஊர்ல இருந்து ஒரு ரைட்டரா வெளியில போகணுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அத நினைக்கும் போதே நம்மளுக்கு பெருமையா தான் இருக்கும். அதுவும் நம்மள பத்தி, நம்ம கிராமத்த பத்தி ஒரு கிராமத்துல உள்ள பெண்ணோட உணர்வுகள் எல்லாம் சேர்த்து எழுதி, அதுக்கு ஒரு விருது கிடைச்சு வருதுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு தேங்க்ஸும் சொல்லணும். ஏன்னா நம்ம கிராமத்துல இருந்து ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு தைரியமா வரணுங்கிறத பத்தி வெளியில எழுதியிருக்காங்கங்கையில நிறைய பேர் அதை பார்த்து முன்னுதாரணமா எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம கூட உள்ள ஒரு ஆள் வந்து நம்மள இருந்து ஒரு படி மேல உயர்ந்து போகும்போது நமக்கு அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனியாவே இருக்கு. நம்ம ஜெயிக்க முடியாத ஒருத்தர் நம்ம கூட உள்ள ஜெயிக்கிறாங்க போது நமக்கு அதே பெரிய சந்தோஷம் தானே. இவனை பார்த்து இப்ப அடுத்து வர ஜென்ரேஷன் ஃபுல்லாவே நம்ம ஊர்ல ஒரு அண்ணன் இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருச்சு, அவங்களுக்கு கொடுக்க மரியாதை இதெல்லாம் நமக்கும் வேணா, அவங்கள மாரி நம்மளும் ஒரு ஃபீல்ட்ல போனா நமக்கு எல்லாம் கிடைக்கும்ன்ற ஒரு இதுக்கு எடுத்துக்காட்டா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்டையே அவனை வந்து நான் ஒரு ரோல் மாடலா காட்டுறேன். இவன் என்கிட்ட தான் படிச்சான், இவன் 3rd ஸ்டாண்டர்ட் 4th பாதி வரைக்கும் படிச்சான்டா. இவனை மாதிரி நீங்க ஏதாவது ஒரு இதுல வரணும். அதாவது எல்லாருக்கும் கதை எழுதுறதோ அந்த இமேஜினேஷன் பவரோ இருக்காது. ஆனா இவனை மாதிரி நீங்களும் ஒரு ஹை லெவலுக்கு போகணும். போயிட்டு இவங்க கிட்ட நான் படிச்சேன் அப்படின்னு என்னை வந்து இனம் காட்டணும். என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுல உங்களை நான் ரொம்ப வெல்கம் பண்றேன்டா அப்படின்னு சொல்றேன். இவன் வரும்போதெல்லாம் இவனை வந்து நான் ரோல் மாடலா பிள்ளைங்கிட்ட காமிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த அண்ணன் வந்து என்கிட்ட தான் படிச்சான், இவன் என்கிட்ட தான் படிச்சான்னு. தெரியும் டீச்சர், எங்களுக்கு இந்த அண்ணனை தெரியும் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுங்க. தெரியறது மட்டும் இல்லடா, இவங்ககிட்ட இவ்வளவு திறமைகள் இருக்கு, உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை வளர்த்து நீங்க வந்து என்னையும் நாளைக்கு நீங்க டீச்சர் அடையாளம் காட்டணும், இவனை மாதிரி நீங்களும் காட்டணும் அப்படின்னு சொல்றேன். இவனை வச்சு இந்த ஊரே ரொம்ப பெருமை தான். சின்ன வயசுல நானே வேலைக்கு போயிட்டேன். அது வரைக்கும் அவன் கூட தான் இருந்திருக்கேன். வேலைக்கு போன நாள்ல இருந்து அவங்க படிப்பும் சரி, அண்ணன் எல்லாருமே நல்லபடியா படிச்சு முன்னேறி குடும்ப சூழ்நிலைகள் சரியாகணும்ன்றது மட்டும்தான் நம்மளோட எண்ணங்களாவே இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். சாப்பாடு கூட கஷ்டப்பட்டிருக்கோம். பழைய சோறு, ரேஷன் கடை அரிசி, இங்க சமைச்சா 2 தெரு தள்ளி மணக்கும். மனம் இல்லை, ஸ்மெல் அப்படி இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்போ சாப்பிட்டு வளர்ந்தது. விவசாயம் பண்ணுது, நிலங்கள் இருக்கு. விவசாயம் பண்ணி நெல்லுகள் நாங்களே அறுவடை பண்ணுவோம். அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் பார்த்தா ஒன்றும் இருக்காது. ரேசரிசி தான் மிஞ்சம். அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது தான். பாதி நாள் அவன் சாப்பிட்றதுக்கு குழம்பே இருக்காது. 5 ரூபாய்க்கு பருப்பு, ஒரு தக்காளி, அதை மட்டும் கடைஞ்சி அம்மா கொடுப்பாங்க. டெய்லி பருப்பு தானா அப்படின்ட்டு அழுதுட்டு போன காலமும் இருக்கு. கஷ்டப்பட்டு தான் வந்தான். அதுக்கு உண்டான பலன்கள் இன்னும் மேல் நோக்கி வரணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. வருவான். அவனோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்ன்றது மட்டும்தான் எனக்கு எண்ணமா இருக்கு. வேற எதுவுமே இல்லை. சினிமா
சாதிச்சது நிறைய கம்மி, புக்குலேயும் சாதிச்சது நிறைய கம்மி. வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அவன் புக்கு எழுதுறதுலையோ சினிமாவிலையோ, ரெண்டுமே அவனோட ரெண்டு கண்கள் மாதிரி ஃபேஷனாக தான் இருக்கு. எதுலனாலும் அவன் நல்லபடியாக ஆகணும், அது மட்டும்தான் எனக்கு எண்ணம். வேற எந்த ஒரு இதுவுமே எனக்கு இல்லை. அவன் நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் எண்ணம். வேற எனக்கு அவன் பெருசாக ஒன்றும் கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. நம்ம எது நாள் வரைக்கும் வேலை செஞ்சு உழைச்சே உண்டாக்குனது, அதுபடி நமக்கு கிடைக்கிற சோறு மட்டும் கிடைச்சா போதும். அவன் நல்லா இருக்கணும், அது போதும். உள்ள விருப்பம் ஏதோ அதை பண்ணட்டும், அவனுக்கு என்னது பிடிச்சிருக்கோ அதை பண்ணட்டும். எனக்கு அது ஒரு சந்தோஷம். பேனா வாங்கி அவனுக்கு கொடுத்தேன், அந்த எழுதுறதுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு அவனை கூட்டிட்டு போய் அந்த அன்னைக்கு கடையில் கூட்டிட்டு போய் பேனாவும் ஒரு நோட்டும் வாங்கி கொடுத்தேன். எனக்கு வேற இதில் உள்ள விவரம் தெரியாது. எனக்கு படிப்பு நான் ரொம்ப படிக்கல, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப புக்கு படிக்கிறது அதுகள்லாம் எனக்கு புரியாது. ஆனால் எழுதுனாம்னு எழுதுறதுக்கு நான் என்னை சந்தோஷமாக கூட்டிகிட்டு போய் தென்காசியில் போய் உனக்கு நினச்ச பேனா வாங்கிக்கா. எனக்கு பேனா பற்றியும் தெரியாது, எது கூடுன விலை கொழுது எது குறைஞ்ச விலை கொழுதுன்னு அது எனக்கு தெரியாது. அதை வாங்கி உனக்கு பிடிச்சதை எடு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கடையில் வாங்கி கொடுத்தேன். எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நீ மேலும் மேலும் எழுதணும் அப்படின்னு அந்த அன்னைக்கு சாமியை கும்பிட்டு அந்த அன்னைக்கு கொடுத்தேன். வேற அவன் சம்பாத்தியம் பண்ணணும் எனக்கு தரணும் வைக்கணும்னு இல்லை, மேலும் மேலும் ஊருக்கு ஒரு நல்லதை செய்யணும், ஒரு பெருமையா இருக்கணும். யாரு இன்னார் பையனா அவ அப்பா இறந்த பிறகு உன் அம்மா வளர்த்துருக்காங்க, நல்ல ஒரு பொம்பளை இருந்து நல்லா வளர்த்துருக்காங்கன்னு அந்த ஒரு பெருமை எனக்கு கிடைச்சா போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஒரு 4 மக்களுக்கு நல்லதை செய்யணும், 4 பிள்ளைகளுக்கும் நல்லதை, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நல்ல சொல்லி கொடுக்கணும். இன்னதை என்னைய மாதிரி செய்யுங்க அப்படின்னு. இப்போ நான் படித்து இவ்வளோ தூரம் இருக்கேன், இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். எனக்கு அந்த ஒரு பெருமை போதும். வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு தென்காசியோ திருநெல்வேலியோ எப்படின்னா குற்றாலமும் இந்த குளிர்ந்த தென்றலும் இங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையா மாதிரியான இயற்கை காட்சிகளும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு ஒரு படிவமா இருக்குல்ல, அது இல்லை. இங்க நாங்க வாழக்கூடிய இந்த நிலப்பரப்பு சாதியாலையும் பெண்ணுக்கு எதிரான சடங்குகளாலையும் பெண் அடிமைத்தனத்தாலையும் சூழ்ந்து போய் கிடக்கு. என்னைய பொறுத்தளவுல நான் பார்த்த வரைக்கும், நான் எங்க ஆட்சி காலத்தில் நடந்த அத்தனை பெண்களுக்கு எதிரான குற்றத்தையும் கேட்டிருக்கேன், எங்க அம்மைக்கு எதிராக நடந்த குற்றத்தை கேட்டிருக்கேன். ஒரு ஆண் வந்து பெண்ணை என்னவா நடத்துறாங்கிறத நான் பார்த்திருக்கேன். அது இன்னைக்கும் என்னுடைய அக்கா தங்கச்சிமாருக்கும் இந்த சமூகம், இந்த ஆணாதிக்க சமூகம் என்னவா நடந்துகிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும்.
நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னொன்னு எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆயுதம், இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனைக்கும் ஒரு சோர்ஸோ ஒரு தீர்வு அப்படின்னா நான் என்னவா சொல்லுவோம்னா என்னுடைய எழுத்து தான் சொல்லுவேன். என்னுடைய எழுத்து காலத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய சாதியத்தையும் இங்க இருக்கக்கூடிய பெண்ணடிமைத்தனத்தையும் என்னது வந்து ஆட்டி படைக்குதோ அதோட ஆணி வேற அசைச்சு பார்க்கதான் இருக்கும். அதுதான் என்னோட எழுத்து. என் எழுத்து அப்படித்தான்.